என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எஸ்தரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அகாஸ்வேரி எனப்படுகிற அந்த ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் தந்திரமாய் அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சதி திட்டத்தை செய்தார்கள். அதை வாசற்படியில் இருந்த மொர்தெகாய் கண்டுபிடித்து எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்ல, எஸ்தர் அதை ராஜாவுக்கு கொண்டு போய் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. எஸ்தர் செய்த ஆச்சரியமான காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதை தன்னுடைய பெயரால் தான் கண்டுபிடித்தது போல, தான் ராஜாவுடைய உயிரை தப்புவிப்பதற்காக தானே அதை கண்டுபிடித்தது போல தன்னுடைய பேரினால் போய் ராஜாவுக்கு அதை சொல்லலை. யாருடைய பெயரினால் அதை சொல்லுகிறார்கள்? இதை கண்டுபிடித்து சொன்ன மொர்தெகாயுடைய பெயராலேயே அதை போய் சொல்லுகிறார்கள். மொர்தெகாய் இதை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த இடத்தில் எஸ்தர் செய்த இந்த அருமையான ஒரு காரியத்தை பாருங்கள். இந்த இடத்துல நினச்சிருந்தாங்கன்னா எஸ்தர் என்ன பண்ணியிருக்கலாம், தான் தான் அதை செய்தது போல சொல்லி அதற்கான மதிப்பையும் பெருமையும் வெகுமதியும் அவங்க வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. இது மொர்தெகாய் தானே செய்தது, அவர் பெயரால் தான் அது சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு உண்மையாக இந்த இடத்தில் நடந்து கொண்டார்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் நம்ம இதை பார்க்க முடியுமா? உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்க ஒரு நல்ல காரியத்தை செய்திருப்பாங்க, அல்லது அவங்க ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, முந்திக்கிட்டு போய் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உயர்வு வேண்டும் அல்லது அந்த நிறுவனத்தில் தனக்கு நல்ல பெயர் வேண்டும் என்பதற்காக மற்றவங்களுடைய நற்காரியங்களை எல்லாம் தாங்க செய்தது போல முன்னிறுத்துவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் கூட பாருங்கள், சில பேர் மிக அருமையாய் பாடுபடுவார்கள், ஆனால் அவங்க பேர் முன்னில் வராது. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நல் மதிப்பை திருடி கொண்டு நான் தான் இது செய்தேன், நாங்கள் தான் அந்த குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்தோம் என்றெல்லாம் சொல்லி மற்றவங்களுடைய நற்காரியங்கள் எல்லாம் தங்க பக்கமாக திருப்பிக் கொள்வதை திருடி கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, கடந்த நாட்களில் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் முதலில் கடந்த நாட்களில் செய்த அந்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனி இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் உண்மை இருக்க எதிர்பார்க்கிறார் பாருங்கள். உண்மையுள்ள அவருக்கு நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.